ரொம்ப நாள் ஆச்சுங்க, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி பிக் பாஸ் பத்தி பேசியுமே ரொம்ப நாள் ஆச்சு. நானும் முடிச்சு விட்டேன். அவ்வளவுதான், பிக் பாஸ் பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இல்லை வந்து பயங்கரமான டாக்ஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இது அல்டிமேட் சீசன் 2 வந்து வரப்போதா இல்லையா அப்படின்றத பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் பிபி கொண்டாட்டம்னு நடத்திட்டு இருக்காங்களே, ஸோ அதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயங்கரமா டாக்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டா இமிடியேட்டா உங்களுக்கு வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு பயபுள்ள வீடியோ போடுறான், அதை போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்தலாம், நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைனா கழுவி ஊத்துவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று தோணும்ல. ஸோ அதனால அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவேஸ், ஒரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி எல்லா சீசனும் நடக்கிறதா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தி என்னதான் பண்ணாலுமே சரி, வெளியே வந்து நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களை வச்சு நாங்கள் இப்போ ஒரு கண்டென்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொண்டாட்டம் நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பிபி கொண்டாட்டம் நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ராஜு வந்து இவங்க எல்லாருமே ரோஸ்ட் பண்றாரு, எல்லாருமே பங்கமா கலாய்க்கிறாப்லங்க. சீரியஸ்லி பாரபட்ச பார்க்காம டைட்டில் வின்னர்னு பார்க்கல, அதே மாதிரி இவங்களை கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இல்ல, மொத்த பேர் கலாச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிக் பாஸ் கொண்டாட்டமும் கூட. இன்கேஸ் இப்ப சாண்டி அவர்லாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா டான்ஸ், அதாவது அந்த சாங்லேயே வச்சு கலாச்சு விட்டுருப்பாங்க. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மேபி அந்த மாதிரி யாரும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜு வந்து இந்த மாதிரி கலாச்சு விட்டாரு, ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று நடந்தது. இந்த மேட்டர் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா சோஷியல் மீடியால, அதாவது ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்தது. இந்த மாதிரி எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியுமா, இல்ல இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்க முடியுமா, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றதா இல்ல அண்ணன் தம்பி பாசம்னு சொல்றதா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எடுத்து வந்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் தீபக் ஃபேன்ஸ் இவங்க தான் பாத்தீங்களாடா, உள்ள மட்டும் இல்லடா வெளியவும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பாண்டிங் வந்து உண்மைடா, இது வந்து எந்த விதமான நடிப்பும் இல்லடா, எந்த ஆதாயத்துக்காகவும் இல்லடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து முத்துக்குமரன் வந்து தீபக் வந்து அட்டாக் பண்ணதே இல்லை. இந்த சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் தீபக்கு மட்டும் முட்டிக்கவே முடிக்காது. அப்படியே ரெண்டு பேர் கொஞ்சம் ஹீட்டா பேசிக்கிட்டா கூட அதை அப்பயே பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாரு முத்துக்குமரன். அது அடுத்த கட்டத்துக்கே வந்து கொண்டு போக மாட்டாப்ல. அப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா தீபக் தொட்டா எங்க பெரிய பிரச்சனை ஆயிடுமா அப்படின்ற மாதிரி வைப்பறாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா தீபக் மேல எந்த விதமான பாசம்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ல போயிட்டு இருக்கும்ல. சோ அந்த சமயத்தில் நானும் யோசிச்சிருக்கேன், ஓகே ஒருவேளை அப்படி இருக்குமோ, தீபக் மேல ஏதோ ஒரு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா முத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சீனியர், அவருக்குன்னு ஒரு எப்படி சொல்றது, அவர் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நாள் இருந்திருக்காரு, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தடவை சொல்லுவாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சேன், ஓகே ஒரு பக்கம் வந்து தீபக்கை பார்த்து பயப்படுறாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது சீசன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி எண்டிங்ல வரும்போது தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு பாண்டிங் இருக்கு. உண்மையிலே சொல்ல ரெண்டு பேரோட அந்த பாச பிணைப்புகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீசன் முடிகிற தருவாயெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன்டா தம்பிடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல ரெண்டு பேர் இருந்தாங்க. இப்போ வெளியே வந்த பேருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தீபக் வந்து அது அந்த பிபி கொண்டாட்டத்திலே பார்த்திருப்பீங்க, சமுத்திரக்கனி வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தீபக் பத்தி சொல்லியிருப்பாரு. தீபக் உண்மையிலே சொல்றேன், அவனுக்கு அதாவது இது வரைக்கும் அவனுக்கோசம் கூட அவன் எதுவும் பெருசா கேட்டது இல்லை. இப்போ கூட முத்துக்குமரன் கோசம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சினிமாவில் ஏதாவது ஒரு வழி காமிச்சு விடுங்க, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முத்துக்காக தான் தீபக் வந்து கேட்கறான் அப்படின்ற மாதிரி சமுத்திரக்கனி வந்து சொல்றாரு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் உடனே திரும்புறாரு, தீபக் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு அப்படின்னும் போது உண்மையிலே ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. சீரியஸ்லி நான் கூட நினைச்சேன், ஓகே ரெண்டு பேரும் இப்போ ஓரளவு க்ளோஸாக இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு நம்ம அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ க்ளோஸ் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ எப்படி சொல்றது, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அவங்க தேவைக்கோசமோ இல்லை இவங்களை பார்த்து பயந்து இவங்களை டச் பண்ணால் வந்து பயங்கரமாக எப்படி சொல்றது பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்றதுக்கோசமோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கல. உண்மையிலே ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. அதுலேயும் வெளியே வந்து தீபக் பண்ண அந்த மேட்டர் இருக்குல்ல, அதாவது அவனுக்கோசம் முத்துக்கோசம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமுத்திரக்கனி அவங்கள இப்போ அவர் வந்து சொல்லிட்டாரு, இன்னும் எத்தனை பேர்கிட்ட அந்த மாதிரி பேசியிருப்பாரோ. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பேர்கிட்ட வந்து இவனுக்கு தான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே அப்போ அந்த அவர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே உண்மையிலே தம்பியாக தான் பார்க்குறாரு அப்படின்றது கிளியராக புரியுது. ஸோ அவங்க வீட்டில் இருந்தும் அதாவது அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, தீபக் அவரோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஆளாக வந்து முத்துவை பார்க்குறாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் நடந்தது அப்படின்னா இல்லை, இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்களா பிக் பாஸ் வீட்டிலேருந்து. ஸோ வெளியே வந்தோன்னா ட்விட்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் முத்து ரெண்டு பேரும் ஒன்றாவது ஸ்பேஸில் வந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் தீபக் கிட்ட கேட்டிருப்பாங்க, இது முத்துக்குமரன் அப்படியே விட்டுறாதீங்க, அவனுக்கு ஏதாவது பண்ணுங்க, அதாவது பண்ணுங்க மீன்ஸ் அவனை அப்படியே தனியாக விட்டுறாதீங்க, அவனை கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் தான் தீபக் கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்பயே தீபக் என்ன சொல்லுவார்னா, அந்த அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன்பா, தம்பியை நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது ஓகே ஏதோ இப்போ எப்படி
இப்படி கேட்குறாங்க, மூஞ்சில சம்மர் முடியாது நான் சொல்ல முடியும். சரி அப்படியே சைலண்டாக சொல்கிறாரு போல, அப்படியே நாசுக்காக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சேன். உண்மையிலே சொல்கிறேன், இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கேட்டதுக்காகவா இல்லை எதுக்கோசம் பண்ணாருன்னு தெரியல, இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஓகே அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா சமுத்திரகனி சொல்கிறார் பாருங்க, அவனுக்கோசம் கூட இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இவனுக்கோசம் கேட்குறான் அப்படின்னும் போது அவன் நல்ல மனுஷங்க தெரியுது அப்படின்னும் போது உண்மையிலே அந்த ஜென்டில்மேன் ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையிலே இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பயங்கரமான நல்ல பேரோ இல்லையோ தீபக் நல்ல பேருங்க. ஏன்னா இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, முத்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, சௌந்தர்யாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜாக்லினுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேன்ஸ் எத்தனை பேர் அதிகமாக இருந்தாலுமே அந்த நல்ல பேர் இந்த ஜென்டில்மேன்ற நேம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு தீபக் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து அந்த பரிவட்டம் அந்த இதெல்லாம் கட்டி துண்டுலாம் கட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கட்டி ஒரு டைட்டில் வின்னருக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து அவங்க ஊர் சைட்லேருந்து வந்து அவங்க ஊரை சேர்ந்தவங்க வந்து பண்ணாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இதில் வந்து முத்துக்கு பண்ணாங்க. ஓகே, ஜாக்லினுக்கு எதுக்குடா பண்ணாங்க அப்படின்னா, ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க அந்த பொட்டி எடுக்க போய் பாதியிலே வந்து முடியாமல் அந்த 2 செகண்ட் லேட்டாகி உள்ளே வந்தாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் லைஃப்பில் நடந்ததே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த 2 செகண்ட் டிலே தான். அந்த 2 செகண்டுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்காது. இப்போ அந்த 2 செகண்ட் டிலே இருந்தால் தான் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது சென்னையில் இருக்க ஜாக்லினுக்கு எங்கெங்க இருந்தோ ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் அழுதோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேர் வந்து அன்பை கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு அந்த கிரீடெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வின்னர் இதெல்லாம் போட்டு, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ முத்து சௌந்தர்யா இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆச்சோ அதே மாதிரி ஜாக்லினுக்கும் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தது இல்லை, உண்மை தான். அதாவது அந்த ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கூட ஜாக்லினுக்கு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனால் அந்த ஓடி வந்துட்டு அந்த பாதியில் அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் அழுதுகிட்டே போகுது அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஜாக்லினோட ஃபேன்ஸாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் இதுக்கப்புறம் அந்த அல்டிமேட் சீசன் 2 இருக்குல்ல, இந்த அல்டிமேட் சீசன் 2 வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு அஃபிஷியலாக, அதாவது எப்படி சொல்றது, ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஆனால் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ட்விட்டரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா கண்டஸ்டன்ட் இருக்காங்க, ஓகேங்களா, கண்டஸ்டன்ட் இல்லாமலாம் இல்லை. இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், ஆக்சுவலாக இந்த சீசன் 8 இருந்து எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு வந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் பிஸி ஆகிட்டாங்களோ அவங்களாம் திருப்பி உள்ளே வர மாட்டாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் பிஸி ஆகாமல் இருப்பாங்களே, அது மட்டும் இல்லாமல் வெளியே வரும்போது ஒரு நல்ல பேரோட வந்திருப்பாங்களே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராணுவலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது ஒரு நல்ல பேர் தான், பாசிட்டிவான பேர் தான் வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இப்படி பேர் வாங்கின ஒரு மனுஷன் வந்து திருப்பி உள்ளே வந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ராணுவம் வந்து இப்போ யாரை வேணால் கெட்டவங்களா காமிச்சிடலாம். ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்களா காமிக்கவே முடியாது, வில்லனாக காமிக்கவே முடியாது. ஏன்னா ராணுவம் என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ராணுவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, திருப்பி உள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 8 நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வாங்கல. இந்த சீசன் இவ்வளோ டாக்ஸிக் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டனாலே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வன்மத்தை தான் கொட்டுவாங்க, ஓகேங்களா. யூஸ்வலாக அதான் நடக்கும். வருவாங்க ஒருத்தர் சில பேர் மூஞ்சிலாம் பார்த்துக்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்திலே உட்காந்துருப்பாங்க, அவனை பார்த்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, கொஞ்சம் டாக்ஸிக்காக இல்லாமல் சில பேர் வன்மத்தை வந்து கொட்டினாங்க, ஒரு வார்த்தையில் கொட்டினாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. அது வந்து என்ன தான் உள்ள அது லைட்டாக வந்து எட்டி பார்த்துரும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கரமான வன்மத்தில் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் இல்லாததுனால ஸோ பிக் பாஸ் சீசன் 8 நிறைய பேர் அல்டிமேட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அல்டிமேட் சீசன் 2 வருதா வரலையான்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஹோஸ்ட் யாரு, சிம்புவா இல்ல விஜய் சேதுபதியா இல்ல கமலா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் அல்டிமேட் மாதிரி ஒரு சீசன் வந்து அதுல இந்த சீசன் 8ல இருக்கவங்க, சீசன் 7ல இருக்கவங்க இவங்க எல்லாம் தூக்கி போட்டு ஒரு மசாலாவோ ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ன்றது நல்லாவே எங்கேஜிங்கா வச்சிருக்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஷோ. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஷோவும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களை வந்து எங்கேஜிங்கா வச்சுக்காது. இந்த ஷோ வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிற ஷோ தான். ஸோ வந்தால் பெட்டராக தான் இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லைன்னு. இன்கேஸ் வந்தால் அப்டேட் பண்ண ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.